ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நண்டு கிரேவி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு நல்ல 2 பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 6, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2, பெரிய சைஸ் வெங்காயம் 2, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். இது நம்ம ஒரு கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க குழம்பு தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நண்டு கிரேவி நல்லா காரசாரமாக செய்ய போகிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம அரைச்ச விழுத ஊற்றிக்கலாம். நண்டு கிரேவிக்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடியும் சேர்க்க போறோம். நம்ம கிரேவி மேலே தெளிக்கும். மூடி போட்டு நம்ம லைட்டாக குக் பண்ணிக்கலாம். கிரேவி லைட்டாக வதங்கிச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ 1 கிலோ நண்டு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு நண்டு வேகத்துக்கு உண்டான தண்ணி விட போறோம். இந்த மிக்ஸி அலம்பின தண்ணி தான் ஊற்ற போறேன். ஒரு 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இது வேகத்துக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நண்டு கிரேவிக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். ஒரு 3 பத்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நீங்க பாலாவும் புழிஞ்சு ஊத்திக்கலாம், இல்ல அரைச்சு கூட ஊத்திக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இந்த டைம்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊத்திக்கலாம். பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் குழம்பு. அப்புறம் பார்க்கலாம். நண்டு 10 நிமிஷமா கொதிக்குது. நல்லா வெந்துடுச்சு நண்டு. நம்ம இறக்கிறதுக்கு இந்த பதம் இருந்தா போதும். ஆறின பிறகு இன்னும் கெட்டி ஆயிடும். இறக்குற டைம்ல 2 ஸ்பூன் பெப்பர் பொடி, கொத்தமல்லி தூவிக்கலாம். பெப்பர் போட்டு அது நிறைய நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நண்டு கிரேவி ரெடி.